வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கியூர் பண்ணி வெண்ணிறமாக நம்மளுடைய சருமத்தை பளபளப்பாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தெளிவான மற்றும் ஆரோக்கியமான சருமம் பல பேருக்கு பிடிக்கும். சிலர் விரும்பிய சருமத்தை பெற்றாலும் பலர் இந்த மாதிரி சருமம் தொடர்பான பிரச்சனைகளால் தொடர்ந்து அவதிப்பட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறை மாற்றம் காரணமாக முகப்பொரு, தழும்புகள், தோல் பதனிடுதல் மற்றும் பிளாக் பிம்பிள்ஸ், கரும் புள்ளிகள், அப்புறம் பொலிவற்ற முகங்கள் எல்லாம் நமக்கு இது மாதிரி ஏற்படும் பல பிரச்சனைகள்லாம். இப்போ சருமம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு அதிக பணம் செலவு பண்ணி நிறைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் அது இதுன்னு உபயோகித்து நம்மளுடைய சருமம் பாதுகாப்பே இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளானது தான் மிச்சமாக இருக்கும். ஸோ அப்போ எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய முகத்தை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடலை மாவு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். கடலை மாவு உங்களுடைய முகத்தை பளபளப்பாக்குவதோட முகப்பொரு மற்றும் சரும வறட்சியை நீக்கும். ஸோ அது எப்படி சாத்தியம், கடலை மாவோட இன்னும் என்னென்ன பொருட்களை சேர்த்து பயன்படுத்தும் போது முகம் பளபளப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். கடலை மாவு மற்றும் எலுமிச்சை கலந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும். முகத்தில் பொலிவு ஏற்பட கடலை மாவோட எலுமிச்சை ஜூஸ் கலந்து தடவலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் நம்ம கடலை மாவு எடுத்துக்கணும். அதனுடன் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து ஒரு கலவை மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சிடணும். அதாவது ஃபேஸ் பேக் போடுற மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடணும். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம என்ன பண்ணலாம், முகம் கழுத்தில் தடவலாம். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அந்த கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிடங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய முகத்தை தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரைகள் மற்றும் மந்தமான தன்மையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கடலை மாவு மற்றும் எலுமிச்சையினுடைய அந்த கலவையானது சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நமக்கு குறைச்சிரும். முகத்தில் பளபளப்பை கொண்டு வருவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ உளுத்த மாவு மற்றும் எலுமிச்சை ஃபேஸ் பேக் கூட வாரத்தில் 2 முறை நீங்கள் உபயோகித்து பார்க்கலாம். கடலை மாவும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் எலுமிச்சை ஜூஸோட. அப்புறம் கடலை மாவு மற்றும் தயிர் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய முகம் ஆரோக்கியமாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும். உங்களுடைய முகம் பளபளக்கிறதுக்கு கடலை மாவோட தயிர் கலந்து தடவும் போது இதுக்கு நீங்கள் 2லிருந்து 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கணும். அதில் 2 ஸ்பூன் தயிர் கலந்து முகம் முழுவதுமாகவே தடவணும். அது உலர்ந்ததுக்கு அப்புறம் முகத்தை தண்ணீரில் நீங்கள் சுத்தம் பண்ணணும். இந்த கடலை மாவு மற்றும் தயிர் ஃபேஸ் பேக்கை வாரத்திற்கு 1 தடவையோ அல்லது 2 தடவையோ நீங்கள் தடவினீங்க அப்படின்னா முகம் உங்களுக்கு பொலிவு வரும். இது தவிர முகப்பரு, கரும் புள்ளிகள், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், பிளாக் பிம்பிள்ஸ் மற்றும் தழும்புகள் கூட நமக்கு நிவாரணம் பெற ஆரம்பிக்கும். உளுந்து மாவு மற்றும் தயிர் இயற்கையான சருமத்தை உங்களுக்கு மென்மையாக்கும். அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கடலை மாவு மற்றும் ரோஸ் வாட்டர் அதை நீங்கள் கலந்தீங்கன்னா முகம் பளபளப்பாக இருக்கும். கடலை மாவில் ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில் தரவலாம். இதனால நம்மளுடைய முகத்தை பளபளப்பாகவும் அழகாகவும் மாற்றலாம். ரோஸ் வாட்டர் சருமத்தை ஈரப்பதமாக்கும். மேலும் சருமத்தை ஈரப்பதத்தோட தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டரை 1 ஸ்பூன் கடலை மாவில் கலந்து அதை நம்மளுடைய முகத்தில் பயன்படுத்தும் போது சருமம் பொலிவோடு இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்மளுடைய முகத்தில் தடவிட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை தண்ணீரில் கழுவிடணும். கடலை மாவு மற்றும் ரோஸ் வாட்டரோட கலவையானது அனைத்து தோல் வகை மக்களுக்குமே நல்லது. அதாவது ஸ்கின் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தாலும், கருப்பாக இருக்கீங்களோ அல்லது எப்படி இருக்கீங்களோ, உங்களுடைய முகம் சுருக்கமாக இருக்கு, உங்களுடைய ஃபேஸ் ஈரப்பதமாக எப்படி இருந்தாலுமே நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஸோ அதை நிரூபிக்க முடியும். குறிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வறண்ட சருமத்தில் நன்றாக வேலை செய்யும். அதை சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸாக மாற்றும். இன்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமமாக மாற்றும். கடலை மாவு மற்றும் பச்சை பால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் ரொம்ப ரொம்ப பொலிவாக இருக்கும். முகம் பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருக்கிறதுக்கு கடலை மாவோட பச்சை பால் கலந்து தடவுவது நமக்கு நன்மை பயக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் கிராம் மாவில், அதாவது இந்த கடலை மாவில் 3லிருந்து 4 ஸ்பூன் பச்சை பால் கலக்கணும். இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை நம்மளுடைய முகம் மற்றும் கழுத்து அதுலேயும் தடவிக்கலாம். நல்ல பலனை பெறுவதற்கு கடலை மாவு மற்றும் பாலை வாரத்திற்கு 1லிருந்து 2 முறை நீங்கள் உபயோகிக்கலாம். உங்களுடைய இந்த இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பால் சருமத்தை அழகாக சுத்தப்படுத்தும். பச்சை பால் சருமத்தில் படிந்திருக்கக்கூடிய அழுக்கு, மாசு மற்றும் தூசு அனைத்தையுமே எளிதில் அகற்றும். அதாவது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுடைய சருமத்துக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும், புத்துணர்ச்சி கொடுத்து பளபளப்பான சருமத்தை கொடுக்கும். எனவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்று சருமம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு நீக்கி கொண்டு பளபளப்பான சருமத்தை பெறுவதற்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். பலவிதமான க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பலவிதமான எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு உங்களுடைய சருமம் சீரழிந்து கிடக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள்
ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ நீங்கள் வந்து கண்கூடா ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே இயற்கையாகவே உங்களுடைய சருமத்தை வந்து பளபளப்பாக்கக்கூடியது. பால், கடலை மாவு, இந்த ரோஸ் வாட்டரு, தயிர், ஸோ இது எல்லாமே வந்து இந்த எலுமிச்சை ஜூஸ் குறிப்பாக இது எல்லாமே நமக்கு க்யூர் பண்ணிவிடும். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி சருமத்தை பளபளப்பாக மின்ன வைக்கும். இதை பயன்படுத்தி பார்க்கும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தி பார்க்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய சருமம் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.